வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் தேவை ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியோட அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டினா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டி என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிஃப்டினா டாப் 50 கம்பெனிஸை கம்ப்ரைஸ் பண்ணி அதோட ஷேர் ப்ரைஸ் அரைவ் பண்ணுவாங்க. பேங்க் நிஃப்டினா என்னென்னா லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ், அது என்னென்ன பேங்க்னு காமிக்கிறேன். ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பேங்க் நிஃப்டியை வந்துட்டு இந்த பேங்கோட வெயிட்டேஜ் எல்லாம் வச்சு தான் பேங்க் நிஃப்டியோட ஷேர் ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட ஷேர் ப்ரைஸ் 28,555. ஸோ பேங்க் நிஃப்டியில் எந்தெந்த பேங்க்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 31.45% வெயிட்டேஜ். ஐசிஐசி இது மாறிட்டே இருக்கும். ஒரு 1 or 2 monthsக்கு அவங்க பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இது ரஃபாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேங்க் நல்லா மூவ் ஆச்சு ஹெச்டிஎஃப்சி அப்படின்னா பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஏன்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ பேங்கிங் செக்டரே ஓவராலாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு எகிரிட்டு போகும். ஸோ இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 373 பாயிண்ட் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஸோ இதை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன்னா, ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ போட்டிருக்கேன், கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸில் 2 இருக்குது, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன்னா என்னென்னா நீங்கள் உங்களோட வியூ வந்துட்டு மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்குது, மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் வாங்கணும், கீழே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் வாங்கணும். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ 28,500 இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு மந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,500 போயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் மேலே போகும் அப்படின்னு நாளைக்கு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேங்க் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டின்னு டைப் பண்ணோன்னே ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸும் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எடுக்கும்போது நான் வந்துட்டு 29,000 போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு 28,500 இருக்குது. ஒரு 500 பாயிண்ட் நாளைக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு எந்தெந்த எக்ஸ்பிரி, இது வந்துட்டு அக்டோபர்னு இருக்கா, இது வந்துட்டு எப்பவுமே அக்டோபர்னு இருந்ததுன்னா லாஸ்ட் தேர்ஸ்டே, அதாவது ஒரு மாதத்துக்கும் இங்கே நவம்பர்னு இருக்கா, இங்கே 2 நவம்பர், இங்கே 2 அக்டோபர். ஸோ இது வந்துட்டு எப்பவுமே லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் தட் மந்த், அந்த மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை தான் இது எக்ஸ்பைரி ஆயிருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். இன்ட்ரேடே மாதிரி இல்லை அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படியும் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் வாங்கும்போது சூஸ் பண்ணலாம். ஸோ இது வாங்கினீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸ் வந்துட்டு இதை ஹோல்டு பண்ணலாம். இது வாங்கினீங்கன்னா இன்னும் 1 month 2 weeks ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா நவம்பர் லாஸ்ட் தேர்ஸ்டே வரைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது போக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. வாரம் வந்துட்டு எக்ஸ்பைரி அந்த கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 17th அக்டோபர் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 17th அக்டோபர் தேர்ஸ்டே சொன்னல வீக்லி எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். அடுத்து 24th இங்கே இருக்கா, 24th அக்டோபர்னு. ஸோ இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த 29th நான் வந்துட்டு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக போகும் அப்படின்னு என்னோட வியூ இருக்குது, சரிங்களா. நீங்கள் நெகட்டிவாக போகும் அப்படின்னா நீங்கள் பிஇ எடுத்துக்கலாம். இன்னும் கீழே போகும் அப்படின்னா வேற ஷேர் ப்ரைஸ் எடுத்து அதை எடுத்துக்கலாம். ஸோ 29,000 சிஇ எடுக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 111 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு மட்டும் நேற்று கம்பேர் பண்ணும்போது 17 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு இதை இப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு லாட் பை பண்ணோம் அப்படின்னா லாட் சைஸ் 20 வந்துருச்சு. இங்கே இன்ட்ராடே இருக்குது, என்ஆர்எம்எல் இருக்குது. என்ஆர்எம்எல் வாங்கினா இன்னும் 2 நாள் ஹோல்ட் பண்ணலாம். 17ஆம் தேதி தான் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுது, 17th அக்டோபர். அதனால 2 நாள் ஹோல்ட் பண்ணலாம். எம்ஐஎஸ்னா அன்னைக்கே இது பண்ணலாம், அன்னைக்கே விற்கிறது. ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரீமியம் வந்துட்டு 111 இருக்குது. ஸோ இப்போ கேல்குலேட்டரில் 111 × 20, 111 × 20 2,220 ரூபா இருந்தால் ஒரு லாட் வாங்கலாம். ஸோ ஒரு லாட்டில் உங்களுக்கு 20 குவான்டிட்டி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லாட் வாங்கி 20 குவான்டிட்டி இருக்குது. ஸோ ஒரு 50 பாயிண்ட் ஏறுது. 50 பாயிண்ட் ஏறும்போது உங்களுக்கு 1000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். 50 × 20 ஒரு இதுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் வரும். இப்படி தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 2,200 போட்டது உங்களுக்கு 50 பாயிண்ட் ஏறும்போது 1000 ரூபா வந்துருச்சு. அப்படியே பாதி உங்களுக்கு கேபிட்டல் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட், சாரி நேற்று பார்த்தீங்கன்னா
மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி வந்துட்டு 373 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ இது ஏற ஏற ப்ரீமியமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ கேபிட்டல் வேணும். ப்ரீமியம் இன்ட்டு லாட் சைஸ் 111 × 20 2020 ரூபா கேபிட்டல். ஸோ அதை நான் வாங்கினோன்னா பாசிட்டிவாக போகும்போது உங்களுக்கு 1000. ஸோ இது பேங்க் நிஃப்டியில் நீங்கள் அதை இது பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா இன்ட்ராடே ட்ரேடிங் மேக்ஸிமம் பண்ணுறது விட்டுருவீங்க. ஸோ மேக்ஸிமம் இது ஆப்ஷன்ஸ் கற்றுக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களோட மார்க்கெட்டோட வியூவை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் அமௌண்ட் இது பண்ணலாம். ஸோ இதே வந்துட்டு இப்போ நான் மார்க்கெட் நாளைக்கு வந்துட்டு இது கீழே போகும் அப்படின்னு 28,000க்கு போகும் அப்படின்னு பார்த்தா அதோட இது பார்த்துக்கலாம். நீங்கள் பேங்க் நிஃப்டி அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்டர் பண்ணுங்கள் 28,000. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிஇ இருக்குது, அதோட ப்ரைஸ் பாருங்கள் 422 இருக்குது. ஸோ இது வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாளைக்கு கீழே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இதோட ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஆக்சுவலாக நாளைக்கு சான்ஸ் இருக்குது கீழே போகிறதுக்கு, அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரீமியம் ஹையர். ஸோ இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 422 × 20 கிட்டத்தட்ட 8,000 ரூபா இருக்கும் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ 8,400 ரூபா வேணும் ஒரு லாட் வாங்குறதுக்கு. ஸோ அப்படி கீழே போகும்போது ஒரு 100 பாயிண்ட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் ஈஸியாக. ஸோ இதே நீங்கள் ஒரு 50,000 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000 30,000 ஒரே நாளில் வந்துட்டு உங்களுக்கு 50,000க்கு லாட் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 4-5 லாட் வாங்கலாம். 8,000 ஒரு லாட்டு 40,000க்கு பார்த்தீங்கன்னா 5 லாட் வாங்கலாம். 500 பாயிண்ட் 100 × பாயிண்ட்ஸ் ஏற உங்களுக்கு வந்துட்டு இதாகும். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா பார்த்துக்கணும், அதுவும் உங்களுக்கு முக்கியம். ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டி பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒன்று அயன் காண்டார் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 2 கால் ஒன்று வாங்கணும், புட் ஒன்று வாங்கணும். ஸோ அப்படி வாங்கும்போது உங்களுக்கு கேபிட்டல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஒரே ஒரு நேக்கடாக ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இன்னும் பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னா சென்சிபிள் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது ஜீரோதாவோடது. ஸோ சென்சிபிளில் போய் நீங்கள் பேங்க் நிஃப்டியோட எவ்வளோ உங்களோட வியூ பொறுத்து அது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் காமிக்கும். விட்ட ஒரே அடியாக லாஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு காலம் எடுத்துக்கும், புட்டு இருக்கும். அப்படி போகும்போது மார்க்கெட் ஆப்போசிட்டில் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு லாஸ் வந்துட்டு நல்லா மினிமைஸ் ஆகும். ப்ராஃபிட்டும் வந்தால் லிமிட்டடாக தான் வரும், ஏன்னா 2 சைடும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான். ஸோ இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் ஜீரோதா வச்சு லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் போட்டு ஜஸ்ட்டு உங்களோட இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தராங்க. உங்களுக்கு ஜஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன் தனியாக. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஃப்ரீயாக ட்ரைனிங் இது எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீயாக ட்ரைனிங் சப்போர்ட், லைஃப் டைம் சப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாட்டர்டே ஒரு ட்ரைனிங் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஐடியா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். உங்களை வந்துட்டு ட்ரைனிங்கில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பபாய்.